Dear 11th standard students, in exercise number 1.2, sum number 1, set relations and functions. Discuss the following relations for reflexivity, symmetry and transitivity. ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, set of all members of a family அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The relation are defined by is not a sister of அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. We have to verify whether it is reflexive, symmetric and transitive. Just to choose A is equal to, for example sake, நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக A, B, C, D, E இந்த மாதிரி ஒரு 5 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதா வச்சுப்போம். இதில் A வந்து ஃபாதராக சூஸ் பண்ணிங்க, பியை வந்து மதராக நினச்சிங்க, ஏ ஃபாதர் பி மதராக நினச்சிங்க, சி வந்து எல்டர் சிஸ்டர்னு வச்சுக்கலாம், சி வந்து எல்டர் சிஸ்டருடைய பேர் வந்து வேணி அப்படின்னு வச்சுக்கிறேன். வேணி இது எல்டர் சிஸ்டர், திஸ் இஸ் மை சிஸ்டர், திஸ் இஸ் த எல்டர் சிஸ்டர். அப்புறம் ஒரு பிரதர் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு பிரதர் ஒன்று எடுத்துக்கிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் ராமு இஸ் எ பிரதர். அப்புறம் ஒரு யங்கர் சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிறேன் நான். இங்கே இவர் வந்து பிரதர், இவர். அதே மாதிரி ரோசி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் இருக்கிறதா வச்சுப்போம். இது ஒரு யங்கர் சிஸ்டர். ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ், எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றதுக்காக, ரொம்ப கிளியர் பிக்சரைசேஷனுக்காக ஃபாதர் மதர், ஏனா ஃபாதர், பீனா மதர், சீனா வந்து வேணி, டீனா வந்து பிரதர், ஈனா வந்து ரோசி சிஸ்டர், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ரிஃப்ளெக்சிவோடைய ரூல் என்னென்னா, ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பரை வச்சுக்கிட்டு இந்த ரிலேஷனை செக் பண்ணணும். ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பரை வச்சுக்கிட்டு இந்த ரிலேஷனை செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஃபாதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஃபாதர். வேர்டிங்கே உங்களுக்கு செட் ஆகாது. இதை மட்டும் தனியாக படித்து பாருங்கள். ஒரு ஃபாதர் அவருக்கே தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். A father is not a sister of father அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். A father is not a sister of father. அல்லது ஃபாதர்ன்ற பேரை விட்டுருங்க, ஃபாதருக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு வந்து முருகன் அப்படின்னு ஒரு நேம் இருக்குன்னு வச்சுப்போம். முருகன் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் முருகன். அப்போது ஒரே ஆளுக்கு அந்த உறவு வார்த்தையே செட் ஆகாது. சிஸ்டர்ன்ற வார்த்தையே செட் ஆகாது, நாட்டு தான். அவருக்கு அந்த வார்த்தையே செட் ஆகாது. முருகன் இஸ் அ சிஸ்டர் ஆஃப் முருகன்னா அந்த ரிலேஷனும் செட் ஆகாது. முருகன் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் முருகன்னா எஸ் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் முருகன். அப்போது ஒரே லெட்டர் போட்டிங்கன்னா இந்த வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாட்டு தான், உண்மை தான் அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஒரு ஆள் அவங்களுக்கே தங்கச்சி கிடையாது அல்லது அக்கா கிடையாது. ஒரு ஆள் அவங்களுக்கே அக்கா கிடையாது. நீங்கள் இதில் இருக்கிற எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் போட்டுக்கலாம். இப்போ சி எடுத்திங்கன்னா வேணி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் வேணி. வேணி அவளுக்கே தங்கச்சி கிடையாது தான். ஓகேவா? நாட் கிடையாது தான். அப்போ திஸ் இஸ் ட்ரூ. அப்போது ஏ ஆர் ஏ இஸ் ட்ரூ. இந்த ரிலேஷன் A is related to A na related na is not a sister of A is true. Therefore R is reflexive. R is reflexive. R is reflexive. A is not related to A. சரி, சிமெட்ரிக் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபாதர் நம்பர் 2 போடுறேன். ஃபாதர் is not sister. ஃபாதர் வேண்டாம், நீ மாற்றி போட்டுக்கிறேன், ராமு போட்டுக்கிறேன். ராமு
Ramu is not sister of Veni, right? It's 100% true because he is the brother. D is not sister of C. Yes, D is the brother. Ramu என்பது brother. Ramu என்பது brother. Therefore, he is not sister of C. This is pakka. This is true. But C சிமெட்ரிக்னா டபுள் செக்கிங் பண்ணணும். இப்படியும் செக் பண்ணணும், பேக்வர்ட்ஸும் செக் பண்ணணும். C is not sister of D. Veni is not sister of ராமுன்னு சொல்கிறாங்க, பட் Veni is a sister of ராமு. அப்போ இந்த இடம் ஃபால்ஸ் வருது. ஓகே, நான் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வச்சு செக் பண்ணின்னுக்கிறேன். இது எந்த மாதிரி ஃபேமிலிக்கும் இந்த ரூல்ஸு செட் ஆகணும். ஒரு ஆள் அவங்களுக்கே சிஸ்டர் கிடையாது, அதனால் எந்த ஃபேமிலி எடுத்தாலும் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஒரு ஆள் அவங்களுக்கே சிஸ்டர் கிடையாது, ஒரு ஆள் அவங்களுக்கே சிஸ்டர் கிடையாது என்பது உண்மை, அதனால் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஆனால் டி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் சி. பாருங்கள், ராமு இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் வேணி, உண்மைதான். திருப்பி போடுங்க, பட் வேணி இஸ் எ சிஸ்டர் ஆஃப் ராமு, நாட் வராது. அப்படி தப்பாயிடுச்சு பாருங்கள். அப்போது டி can be related with C and C is not related to D. உங்களுடைய ரிலேஷன் தப்பாகுது நம்ம சம்ம பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதனால் இதில் தைரியமாக நீங்கள் என்ன சொல்லலான்னா R is not symmetric. R is not symmetric. எந்த ஃபேமிலி எடுத்தாலும் இது செட் ஆகும். சில கண்டிஷனுக்கு ஒன்றா சிமெட்ரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், சிக்கும் ஈக்கும் பாருங்கள். இங்கே தெரியாதமா நீங்கள் சியும் ஈயும் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க. சி யார்? வேணி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் ரோசி. ரோசி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் வேணி. இங்கிலீஷில் செட் ஆகும், தமிழில் செட் ஆகாது. ரோசி வேணி வந்து இவளுக்கு அக்கா, ரோசி இவளுக்கு அக்கான்னு செட் ஆகாது. ஆனால் இங்கிலீஷில் சிஸ்டர்ன்ற வார்த்தைக்கு அக்காவும் யூஸ் ஆகுது, தங்கச்சி யூஸ் ஆகுதுனால நமக்கு தெரியாது. இதை பாருங்கள், வேணி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் ரோசி, ரோசி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் வேணி. சில ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செட் ஆகும். ஆனால் பட் ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்ன மாதிரி பர்மியூட்டேஷன் காம்பினேஷனுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆனால் தான் ஆர் இஸ் சிமெட்ரிக்னு சொல்லணும் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாத்திரை ஒருத்தனுக்கு மட்டும் செட் ஆகும், 4 பேருக்கு செட் ஆகாமல் போகும். அப்போது இட் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்து தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது சில பேருக்கு மட்டும் செட் ஆகுதுன்னா அது சிமெட்ரிக்னு எழுதிடக்கூடாது. நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடையாது, இது நான் எடுத்த ஃபேமிலி. உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கலாம், அல்லது பக்கத்து வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸில் நீங்கள் போட்டு பார்க்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பரும் சேர்த்து ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணி போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தாலும் இது பாஸ் ஆனால் தான் சிமெட்ரிக். அதில் ஒரு இடத்துல அது ஃபெயில் ஆனாலும் இட் இஸ் நாட் சிமெட்ரிக் தான். ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. தேர்ட், ட்ரான்சிட்டிவ். இப்போ ட்ரான்சிட்டிவ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். இங்கே பாருங்கள், ட்ரான்சிட்டிவோட ரூல் என்னது? உங்களுக்கு 3 பேரை செலக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் 3 பேரை செலக்ட் பண்ணி 3 பேரையும் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இப்போ 3 பேர் நான் எப்படிலாம் செலக்ட் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட என்னென்ன பேர் இருக்கிறாங்க? ஃபாதர் இருக்கிறாரு, மதர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வேணி, ராமு, ரோசி. இந்த 4 பேர் 5 பேரையும் எப்படி நம்ம காம்பினேஷன் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதில் எப்படி நம்ம காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இங்கே சி எடுத்துக்கிறேன். வாட் இஸ் சி? வேணி. வேணி இஸ் நாட் Veni is not sister of F. ஒத்துக்கிறீங்களா? Fனா A, sorry, A. Veni is not a sister of A. What is the meaning this? Veni is not a sister. Veni is actually a daughter. Okay va? But Veni is not a sister of A. This satisfies. Veni is not a sister of Murugan. Veni is actually a daughter of Murugan. Okay? But Veni is not a sister of A. This is 100% true. Right? C is related to A. Transitive rule என்னன்னா உங்களுக்கு A, B, C. Aக்கும் Bக்கும் ஃப்ரெண்ட்ஷிப், Bக்கும் Cக்கும் ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் Aக்கும் Cக்கும் செட் ஆகணும். இப்போ BCயை ரிலேட் பண்ண போகிறேன். இப்போது CA இது போட்டு முடிச்சிட்டேன் நான். அதை ஃபஸ்ட்டு 2 பேர் போட்டாச்சு, அதுக்கு அடுத்து 2 பேர். இங்கே பாருங்கள், A இந்த லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும். ஏனா யார் நமக்கு? வேணி. ரைட்டா? இப்போ நான் வேணி எடுத்துன்னு போயிட்டு யார் கூட லிங்க் பண்ண போகிறேன்னா, 2வது ரோசி கூட லிங்க் பண்ணலாமா? ஏ சிஆர் உங்களுக்கு வேணி. ஏன்றது ஃபாதர். ஃபாதர் இஸ் நாட் சிஸ்டர் ஆஃப்
E. இது ட்ரூவா பாருங்க. A is father, that is Murugan. Murugan is not sister of Rosie. Actually Murugan is the father of Rosie. அப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வேணி is not the sister of father, அதாவது முருகன். Fine, she is daughter. அதுக்கு அடுத்தது ஏனா யாரு? ஃபாதர். ஃபாதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ரோசி. அப்போ சிக்கு ஏ கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருக்கிறேன், ஏவை இ கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருப்பேன். அப்போ டிரான்சிட்டிவோட ரூல் 3 லெட்டர்ஸ் எடுக்கணும். இப்போ நான் இங்கே எடுத்துருக்க 3 லெட்டர்ஸ் யாருன்னா C1 A1 E1. சிஏ ஏ கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டேன், ஏவை இ கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இது ரெண்டுமே கரெக்டு. டிரான்சிட்டிவ்னு என்ன அர்த்தம்னா when C is related to A and A is related to E, C யும் ரிலேட் ஆகணும், C யும் ரிலேட் ஆகணும். ரிலேட் ஆச்சுன்னா டிரான்சிட்டிவ். இப்போ C is not a sister of A. Yes, Veni is not sister of Murugan, she is daughter. A is not sister of E. Murugan is not a sister of Rosie because Murugan is a father of Rosie. Now, last thing இதை லிங்க் பண்ணுறேன் நான். C is not sister of E. C யாரு? Veni. Veni is not a sister of Rosie வருது, but it is false. Veni is actually sister of Rosie. Veni is actually sister of Rosie. அப்போ இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம், ரைட்டா? அப்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரிஃப்ளெக்சிவாக இருக்கட்டும், சிமெட்ரிக்காக இருக்கட்டும், டிரான்சிட்டிவாக இருக்கட்டும், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை தேடக்கூடாது, ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை தான் தேடணும். ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை தேடி அது இல்லைன்னு தான் முக்கால்வாசி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். அது எல்லாத்துலேயுமே இல்லை அப்படின்னு செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைன். சில சமயத்தில் நீங்கள் எத்தனை எக்ஸாம்பிள் போட்டாலும் ட்ரூவாகவே இருக்கும். அப்போ தான் டிரான்சிட்டிவ் இஸ் ட்ரூ அல்லது ரிஃப்ளெக்சிவ் இஸ் ட்ரூ, சிமெட்ரி இஸ் ட்ரூன்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளில் கூட அது மாட்டிக்கிச்சின்னா நாட் ட்ரூ தான் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதே ஃபேமிலியில் வேணி, ரோசி, இது கூட இன்னொரு வார்த்தை ஒன்று சேர்த்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அபின்னு ஒரு வார்த்தை சேர்த்துன்னு வச்சுங்க. Veni is a sister of Rosie. Rosie is a sister of Abhi. Veni is a sister of Abhi. அப்போ இது அப்படியே லிங்க் ஆகும், அப்படியே லிங்க் ஆகும். இந்த 3 பேர் பாருங்க. ஃபாதர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் மதர், மதர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ராமு. அப்போ ஃபாதர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ராமு செட் ஆகும். சில எக்ஸாம்பிளுக்கு செட் ஆகும், ஆனால் செட் ஆகாத எக்ஸாம்பிளாக தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போது இதை நான் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். நான் எடுத்துக்கின எக்ஸாம்பிள் இது ஃபாதர், இது மதர், இது வேணி, இது சிஸ்டரு, ஒன்று பிரதரு, ஒன்று எங்கள் சிஸ்டர், இந்த மாதிரி டீட்டெயிலாக எடுத்துருக்கேன். நீங்கள் கீழே ப்ராக்கெட்டில் போட்டு கூட இதை நீங்கள் ரிலேட் பண்ணலாம். இதை ரிலேட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபைனலாக எழுத போகிறோம் பாருங்கள். சி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஏ, கரெக்ட். ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் இ, இந்த வேர்டிங்ஸோட செக் பண்ணி பார்த்தேன், கரெக்ட். But C is the sister of E. அதனால R is not transitive. R is not transitive. சரி, எக்ஸாமில் நாங்கள் எப்படி தான் சார் ப்ரெசென்ட் பண்ணுறது? நீங்கள் என்னமோ நிறைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லின்னு இருக்கிறீங்களே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளார இந்த மாதிரி எழுதுறீங்கன்னு வச்சிங்க. D is, R means is not sister of. D related to C, C related to Dனா உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. எங்களுக்கு இந்த வேர்டு தான் முக்கியம். R is not symmetric. நீங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கணும். என்ன திங்க் பண்ணிக்கணும்னா Dனா யார், Cனா யார் நீங்களே கற்பனை பண்ணிக்கணும். ராமு வேணிக்கு சிஸ்டர் கிடையாது, ஆனால் வேணி ராமுக்கு சிஸ்டர். செட் ஆக மாட்டுது, அதனால் நாட் சிமெட்ரி நீங்கள் தான் டிக்ளேர் பண்ணணும். இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களுக்கு தேவை இந்த 2 லைன் அல்லது இந்த 2 லைன், இந்த 2 லைன் அல்லது இந்த 2 லைன், ஏதாவது ஒன்று எழுதினா போதும். வேர்டிங்ஸாகவும் எழுதலாம், ஆரும் போடலாம். ஏன்னா ஆர் இம்ப்ளைஸ் த மீனிங் இஸ் நாட் சிஸ்டர் ஆஃப். அதனால் இந்த 2 லைன் இந்த ஆன்சர், அதே மாதிரி இந்த 3 லைன் இந்த ஆன்சர், அதே மாதிரி இந்த லைன் இந்த ஆன்சர். இதுதான் எங்களுக்கு தேவை. நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். திஸ் இஸ் ஆக்சுவல் சம். இதுதான் ஆக்சுவல் சம்மே நமக்கு. ஆனால் இதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சால் தான் டிக்ளேர் பண்ண முடியும். மனப்பாடம்லாம் பண்ணி எழுதின்னு இருக்க முடியாது. இப்போ இங்கே நாட் அ சிஸ்டர் ஆஃப் கொடுத்துருக்காங்க, இதுவே இது சிஸ்டர் ஆஃப் வச்சு கூட கேட்கலாம். அப்போது சிலது உங்களுக்கு டிரான்சிட்டிவ் ஆகும், சில சமயத்தில் சிலது ரிஃப்ளெக்சிவ் ஆகும், சில ரிஃப்ளெக்சிவ் ஆகாமையும் இருக்கலாம். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு 4-5
பெக்யூலியர் எக்ஸாம்பிள் வச்சு பேர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரியும். ரிலேஷன் வந்து இந்த 3 சிஸ்டமில் பாஸ் ஆகுதா, ரிஃப்ளெக்சிவில் போகுதா, டிரான்சிட்டிவில் போகுதா, சிமெட்ரிக்கில் போகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் இது மேக்ஸிமம் நம்பர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? தேங்க்யூ.